நமக்கு வந்து அனைவருக்கும் தெரிந்தக்கூடியவர். இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு கோயிலே கட்டிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ராமர் பிறந்த நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம். ராமருக்காக அயோத்தியில் ஒரு கோயிலே கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் தெரிஞ்சது. அப்ப ராமர் பிறந்த நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமர் எவ்வளவு ஒழுக்க சீலனாக இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே மாரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் அந்த குணாதிசயங்கள் மேலோங்கி இருக்குங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களோட தன்மையும், அதோட தன்மைய உணர்த்தக்கூடிய ஒரு ஏன்னா இத்தன நட்சத்திரத்தில அவரு பிறந்த அந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது இன்று வரைக்கும் ராமரோட நட்சத்திரமாக அது திகழக்கூடியது என்பது எள்ளளவு சந்தேகம் இல்லை நண்பர்களே. அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவரு சந்திர பகவான் வருகிறார். அடுத்தது புதன் பகவான் வருகிறார். ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதி. கடக ராசிக்கு சந்திர பகவான் அதிபதி. அப்ப இது